வீசிங் வருது, இல்ல இருமல் அதிகமா வருது, நைட் டைம் காஃப் வர குழந்தைங்க, ஸோ அலர்ஜிக்கான எவாலுவேஷன் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுடைய சுவாச குழாய் வந்து அவங்களுடைய விரல் சைஸ்க்கு தான் இருக்கும், அதாவது சுண்டு விரல் சைஸ்க்கு தான் இருக்கும். அந்த எக்ஸ்பிரேஷன் சொல்றோம். ஸோ மூச்சு விடும்போது அவங்க ரொம்ப ஸ்லோவா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு பயமாவே இருக்குன்னு சொல்லி நெபுலைசேஷன்ஸே வந்து வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஆக்சிஜன் சோர்ஸோட மட்டும் தான் கொடுக்கணும், பிளெயினா கொடுக்க கூடாது. இழப்பு வந்து ரொம்ப அதிகமாகி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராங்க. ஒரு சிரப் கொடுக்கும்போது அது குழந்தையோட என்டையர் பாடியில போய் வேலை செய்ய போகுது. ஸோ பிரெயின், ஹார்ட், கிட்னி இந்த எல்லாத்துலயுமே நமக்கு இந்த அளவுக்கு வேலை தேவையில்லை. அண்ட் இன்னொன்னு, இதை ஸ்டார்ட் பண்ணா லைஃப் லாங் நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி கிடையாதுங்க. பூஜை ரூம்ல வந்து சாம்பிராணி புகை பத்த வைக்கிறது, ஊதுபத்தி பத்த வைக்கிறதெல்லாம் நீங்க வந்து கம்ப்ளீட்டாவே ஸ்டாப்பே பண்ணிடலாம்னு தான் நான் சொல்வேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா மதன்குமார். நான் ஒரு பீடியாட்ரிஷியன் அண்ட் அலர்ஜி ஆஸ்மா ஸ்பெஷலிஸ்ட். மழை காலம், நெக்ஸ்ட் குளிர்காலம் இதெல்லாம் வந்தாலே ஒரு சிலர் வீட்டுல வந்து அடிக்கடி இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு சின்ன பயம் அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். என்னடா இந்த மழை காலம் வந்துருச்சு, குழந்தைக்கு வந்து இருமல் வந்துருமா, வீசிங் வந்துருமா அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீசனல் வீசிங் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, கண்டினியூஸாவே வீசிங் இருக்கு, இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணாதான் குழந்தைக்கு வந்து செட்டில் ஆகும் அப்படின்ற பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து வீசிங் பத்தி, அதாவது மூச்சு திணறல், இழப்பு பத்தி பேச போறேன். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இருமல், மெயினா அலர்ஜினால வரக்கூடிய இருமல் பத்தி பேச போறேன். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிற சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீசிங் அப்படின்னா என்ன? இந்த இழப்பு வாங்குறதுன்றது ரொம்ப கொலோக்கியலா நம்ம யூஸ் பண்றோம். பட் வீசிங் அப்படின்னா என்ன? வீசிங்னா ஒரு மியூசிக்கல் சவுண்ட். ஸோ குழந்தைங்களுடைய சுவாச குழாய் வந்து அவங்களுடைய விரல் சைஸ்க்கு தான் இருக்கும், அதாவது சுண்டு விரல் சைஸ்க்கு தான் இருக்கும். நம்மளுடைய சுவாச குழாயுமே இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லியூமன், அதாவது அந்த ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சின்னது இல்லைங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நேரோவா இருக்கிறதுனால சின்னதா லேசா ஒரு சளி பிடிச்சாலோ இல்ல ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலோ இந்த சுவாச குழாய் டக்குன்னு அடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் சுவாச குழாய் அடைச்சது அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு உள்ள போகும். பட் அவங்க மூச்சு வெளியில விடும் போது அந்த எக்ஸ்பிரேஷன் சொல்றோம். சோ மூச்சு விடும்போது அவங்க ரொம்ப ஸ்லோவா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்துல கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் தான் நம்ம வீஸ், அதாவது வீசிங்னு சொல்றோம். சோ இது வந்து ரொம்பவே காமன் டியூரிங் விண்டர்ஸ் அண்ட் டியூரிங் ரெயின்ஸ். சோ இந்த வீசிங்க்கு என்னதான் டாக்டர் சொல்யூஷன்? நான் குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டிட்டு போனா உடனடியே என்னோட பீடியாட்ரிஷியன் வந்து நெபுலைஸ் பண்ண சொல்றாங்க. ரொம்ப அதிகமா இருந்தா இன்ஹேலர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. பட் எங்களுக்கு பயமாவே இருக்குன்னு சொல்லி நெபுலைசேஷன்ஸே வந்து வீட்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நெபுலைசர்ஸ் வந்து நம்ம வீட்ல பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் கேளுங்க. நெபுலைசர்ஸ் வந்து இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ஹாஸ்பிட்டல் யூஸ். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நெபுலைஸ் பண்றது வந்து ஒன்லி டியூரிங் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். குழந்தை வந்து ரொம்ப இழப்புனால வராங்க, அவங்களோட ஆக்சிஜன் லெவல்லாம் டிராப்பா இருக்கு, பிரீத்தே பண்ண முடியல அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்காக பண்றதுதான் இந்த நெபுலைசேஷன். இது வந்து நம்ம ஆக்சிஜன் சோர்ஸோட மட்டும் தான் கொடுக்கணும், பிளெயினா கொடுக்க கூடாது. வீட்டுல நமக்கு ஆக்சிஜன் சோர்ஸ் கிடையாது, நமக்கு எவ்வளவு மெடிசன் கொடுக்கணும் அண்ட் எந்த மாதிரி நெபுலைசேஷன்ஸ் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்ன்ற அந்த நாலேஜ் இல்லாததுனால நிறைய டைம் குழந்தைங்களுக்கு ஹோம் நெபுலைசேஷன்ஸ்ல இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகி அந்த டிஸ்ட்ரெஸ், அதாவது இழப்பு வந்து ரொம்ப அதிகமாகி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராங்க. ஸோ ப்ளீஸ் ஹோம் நெபுலைசேஷன்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு என்ன டாக்டர் சொல்யூஷன்? இன்ஹேலர்ஸ், பஃப், மாஸ்க் இதெல்லாமே டாக்டர் சொல்றாங்களே, இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருக்கு. அண்ட் இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டிக்மாவே இருக்குங்க. இதை யூஸ் பண்ணா லைஃப் லாங் என் குழந்தைக்கு யூஸ் பண்ண சொல்லிடுவாங்க. அண்ட் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலியில இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் இப்பவே குழந்தைக்கு கொடுக்காதீங்க, இதுவே பழக்கமாடுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதுக்கு பயந்துட்டு குழந்தைக்கு வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் ஈவன் ஏங்க ஒரு வயசு வரைக்குமே, ஒரு வருஷம் 2 வருஷம் கூட குழந்தைங்களுக்கு வந்து காஃப் சிரப்ஸ், அப்புறம் மானிட்டர்னு சொல்லக்கூடிய இருமல் மருந்து, அலர்ஜி மெடிசன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாவே நிறைய பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. பட் ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இந்த இன்ஹேலர்ஸை வந்து கொடுக்கறது ஒன்லி ஃபார் சைல்ட்ஸ் பெனிஃபிட். ஏன் இன்ஹேலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுடைய ஏர்வே வந்து சுருங்கும் போது நம்ம அதை விரிவு பண்றதுக்காக கொடுக்கறது தான் இந்த மாதிரியான இன்ஹேலர்ஸ் எல்லாமே. ஒரு சிரப் கொடுக்கும் போது அது குழந்தையோட என்டையர் பாடியில போய் வேலை செய்ய போகுது. ஸோ பிரெயின், ஹார்ட், கிட்னி இந்த எல்லாத்துலயுமே நமக்கு இந்த அளவுக்கு வேலை தேவையில்லை. எங்க நமக்கு சுவாச குழாயில மட்டும்தான் ஆக்ஷன். ஸோ அதனால நம்ம இன்ஹேலரை வந்து ப்ரிஃபர் பண்றோம். சிஸ்டமிக்கா நம்ம குழந்தைக்கு சிரப் கொடுக்கும் போது அதோடைய அப்சார்ப்ஷன் ரொம்ப லேட்டா நடக்கும். டைரக்டா நம்ம கொடுக்குறோம் இன்ஹேலர்ஸ்ல நம்ம போது சீக்கிரமா ஆக்ஷன் இருக்கும், குழந்தைக்கு வந்து இன்ஸ்டன்ட் பெனிஃபிட் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் இட் இஸ் போர்ட்டபிள். ஸோ நீங்க வெளியில போறீங்க, டிராவல் பண்றீங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ல அதை எடுத்து போட்டு போயிடலாம். குழந்தைக்கு இன்ஹேலர்ஸ் கொடுக்கறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப
ரொம்ப ரொம்ப கம்மி தேன் நீங்க சிரப் கொடுக்கறதோட. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றது ப்ளீஸ் அந்த வெயிட்டேஜ் வந்து கேரி பண்ணிக்காதீங்க. அண்ட் இன்னொன்னு, இதை ஸ்டார்ட் பண்ணா லைஃப் லாங் நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி கிடையாதுங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் லைஃப் லாங் இந்த அலர்ஜியோ வீசிங்கோ கேரி ஆன் பண்றது கிடையாது. எங்களுடைய பிராக்டிஸ்ல நாங்க பாக்குறது 90% குழந்தைங்களுக்கு வந்து அந்த 5 வயசு வரைக்கும் காமனா வரும் இல்லையா. ஸோ இது வந்து அண்டர் 5 வீசிங் வந்து ரொம்ப காமன். 90% சில்ட்ரன் வந்து அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு வாட்டியோ இல்ல 2 வாட்டியோ இந்த வீசிங் எபிசோட்ஸ் வரும், அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. சிலருக்கு வந்து சீசனல் வீசிங், அதாவது இந்த மழை காலமோ குளிர்காலமோ வந்து அந்த டைம் மட்டும் வீசிங் வரும். இந்த மாதிரி சமயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த இன்ஹேலர்ஸ் எல்லாம் தேவைப்படலாம். பியாண்ட் தட் 5 வயசுக்கு மேலேயும் என் குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் ஆர் பல்மனாலஜிஸ்ட் போயிட்டு நீங்க இன்ஹேலர்ஸ் எப்படி பயன்படுத்தணும் என்னன்றதை பாருங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து கியூரே கிடையாதா, இதை நான் ட்ரீட்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சமயங்கள் வீசிங் வருது, இல்ல இருமல் அதிகமா வருது, நைட் டைம் காஃப் வர குழந்தைங்க, ஸோ அலர்ஜிக்கான எவாலுவேஷன் பண்ணலாம். ஸோ உங்க ஸ்கின் டெஸ்டிங் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன அலர்ஜிஸ் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி அதை நம்ம அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வகையான ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். அது மட்டும் இல்லாம வீட்லயே நிறைய டஸ்ட், நிறைய ஸ்மோக் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி வீசிங் வரும். ஸோ தூசி கம்மி பண்ணுங்க. வீட்டுல ஸ்மோக், பூஜை ரூம்ல வந்து சாம்பிராணி புகை பத்த வைக்கிறது, ஊதுபத்தி பத்த வைக்கிறதெல்லாம் நீங்க வந்து கம்ப்ளீட்டாவே ஸ்டாப்பே பண்ணிடலாம் தான் நான் சொல்வேன். அண்ட் வீடை சுத்தி நிறைய செடிகள், அந்த பாலன்ஸ் இல்லைங்களா, ஸோ அந்த மகரந்தம்லாம் வந்து வரும்போது ஒரு சில குழந்தைங்க அதனால சென்சிடைஸ்டா இருப்பாங்க. ஸோ வீடை சுத்தி பிளான்ஸ் வந்து மினிமலா வச்சுட்டு, எஸ்பெஷலி வீட்ஸ், அதாவது தேவையில்லாத செடிகள் இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ணிக்கலாம். பெட்ஸ், நாய், பூனை, இதுக்கெல்லாம் அலர்ஜி இருக்கான்னு குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அலர்ஜி பாசிட்டிவ் தான், ஸோ பெட்ஸ்ல கூட நம்ம டிஸ்கார்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான அவாய்டன்ஸ் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வீசிங் இருக்கு, இது லைஃப் லாங் வருமா, இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு கூட ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ்மா ப்ரெடிக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது தான் அதோட பேரு. ஸோ ஃபேமிலி, ஃபாதர் மதர் இருக்காங்க, இதுல ஒருத்தருக்கோ இல்ல 2 பேருக்கோ அலர்ஜிஸ் ஆஸ்மாஸ் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு 10-20 வருஷம் இந்த அலர்ஜி கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தா 40% ரிஸ்க்கும், அப்பா அம்மா 2 பேருக்குமே அலர்ஜி தொந்தரவு இருக்குன்னா 70% ரிஸ்க் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு வீசிங் மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது, டஸ்ட் அலர்ஜி இருக்குது, இல்ல ஏதாவது ஒரு ஃபுட், இந்த சாப்பாடு சாப்பிட்டா அவனுக்கு ஒத்துக்காது, இல்ல எக் எடுத்தா ஒத்துக்காது, பால் எடுத்தா ஒத்துக்காது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நிறைய கன்காமிட்டன்ட் அலர்ஜிஸ் இருக்கும் போது இந்த பர்டிகுலர் குழந்தைக்கு வந்து நமக்கு இந்த அலர்ஜி ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் வருஷம் வந்து இன்னும் கூடுதலாவே இருக்கும். ஸோ இதை வந்து கியூர் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. பட் டெஃபினெட்லி எதனால அலர்ஜி வருதுன்றதை கண்டறிஞ்சு அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்தந்த ஏஜுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பரா எடுக்கும்போது குழந்தையோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டராகவே இருக்கும். ஸோ அலர்ஜிஸ், வீசிங், ஆஸ்மா பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. I'll be happy to share them. Thank you so much for watching.